நீ வந்து இந்த ஐடியாவை கொடுத்ததுனால தான் நாங்க தப்பிச்சோம். எப்படியோ காளியம்மா, ரீ எலெக்ஷன் நடந்து என் மகன் சிவனாண்டி ஜெயிச்சுட்டா போதும். அந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்களை எங்க வீட்டுக்கு முறவாசல் செய்ய வச்சு வேலைக்காரங்க மாதிரி நடத்தணும். அத பார்த்து அந்த சாமுண்டீஸ்வரி ரத்த கண்ணீர் வடிக்கணும். காளியம்மா, எங்களால முடியாதத நீ சாதிக்க போற. உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான் காளியம்மா, சும்மா சொல்லக்கூடாது. டேய், என்னடா ஆச்சு? ஏண்டா இப்படி இருக்கீங்க? அக்கா, அது வந்து ஏண்டா, போன காரியத்தை முடிச்சிங்களா இல்லையா? அந்த ஓட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போய் எரிக்க சொன்ன எரிச்சிங்களா இல்லையா? இல்லக்கா, எங்களை ஒருத்த அடி வெளுத்து கட்டிட்டு எதுவுமே செய்ய விடாம பண்ணிட்டாங்கா. யாரா அவன் உங்களை அடிச்சது? போடா. ஓ, நீதான் இவங்களெல்லாம் அடிச்சதா? எதுக்குடா அடிச்ச? குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அந்த சிவனாண்டிக்கு தலைவர் ஆகணும்னு ஆசை வேற. தலைவராகி இந்த ஊரை நாசம் பண்ணோம். அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. டேய், யார் ராணி இங்க வந்து எங்களுக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் யாரா?